ஹலோ பீபர்ஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தாங்க வெறு. நான் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது 2023 தமிழில் எடுக்கப்பட்ட படம் தான் V3. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போகிறோம். அண்ட் இந்த V3 படத்தில் வந்து நம்ம வரலட்சுமி, ஆடுகளம் நரேன், எஸ்தர் அனில் அண்ட் பாவனா அப்படிங்கிறவங்களாம் லீட் பண்ணி நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தில் நம்ம ஆடுகளம் நரேனுக்கு விந்தியா விஜின்னு 2 பொண்ணுங்க. இதில் மூத்த பொண்ணு விந்தியாங்கிறவங்க பரீட்சை எழுதிட்டு நைட்டு போல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கிட்டப்பா இன்னும் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னவங்க இன்னமும் லேட் ஆயிடுச்சு, வரவே இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த நம்ம ஆடுகளம் நரேனும் பிரிட்ஜுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு பெண்ணோட எரிச்ச சடலம் கிடைக்குது, அந்த பெண்ணு உங்கள் பெண்ணா அப்படிங்கிற மாதிரி பாருங்கன்னு சொல்ல, இதுக்கப்புறம் இந்த கேஸ் ரொம்ப தீவிரமாக ஆகுது. போலீஸ் அவசர அவசரமாக ஒரு 5 பேரை பிடிச்சி என்கவுண்டர் பண்ண, அந்த 5 பேர் என்கவுண்டர் பண்ணவங்க வந்து இந்த குற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குற்றம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலி வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இதனால் ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து நாங்களே இந்த கேஸை எடுத்து நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம வரலட்சுமி கையில் இந்த கேஸை வந்து ஒப்படைக்கிறாங்க. ஆனால் அவங்க ஸ்டார்டிங்கில் இந்த கேஸை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு முந்தின கேஸில் வந்து 6 வருஷம் டிப்ரெஷனில் போயிட்டாங்களாம். பட் நியூஸ், சோசியல் மீடியா இதில் எல்லாத்துலேயுமே அவங்களோட பேர் வந்துருச்சு அப்படிங்கிறனால எல்லாரும் போராட்டம் திருப்பி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த கேஸை நானே எடுத்து இந்த கேஸுக்கு சொல்யூஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் கிடைக்கக்கூடிய உண்மைகள் என்னென்னா, உண்மைக்கும் அந்த 5 நபர்கள் தான் வந்து குற்றம் பண்ணாங்களா, இப்படி பெண்களை சுற்றி நடக்கக்கூடிய அநீதிக்கு இந்த படத்தில் தீர்வு கொடுத்தாங்களா இல்லையாங்கிறதா அந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அமுதவாணன் அப்படிங்கிறவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான படம். அதுலேயுமே சொசைட்டிக்கு தேவையான ஒரு மெசேஜபிளான ஒரு படத்தை எடுத்திருக்காருன்னே சொல்லுவேன். ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் பார்க்கும்போது படம் கொஞ்சம் போரிங்காக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் தான் வருது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது வரலட்சுமியாக இருக்கட்டும், படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைனில் ஒரு எக்கச்சக்கமான படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதனால் இந்த படத்தில் புதுசாக ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏற்கனவே எடுத்த படத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்களே தவிர புதுசாக இந்த படத்தில் வந்து ஏதாவது நோட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், எல்லா இடங்களையுமே அந்த ட்ராமாட்டிக்கான ஒரு ஃபீல் வருதுனால தான் அந்த படம் வந்து டோட்டலாக அடி வாங்கியிருக்கு. மித்தபடி கொஞ்சம் சென்சேஷனான கதை, அந்த சென்சேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருந்தாங்கன்னா அந்த படம் நல்லாவே வந்திருக்கும். டெக்னிக்கலாக பார்க்கும்போது படம் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபிக், மியூசிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஓகே லெவலில் கண்டிப்பாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா. முடிஞ்சால் வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வரலட்சுமிக்காக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஸ்க்ரீன் டூரேஷனே இந்த படத்தில் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்சால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இந்த V3 படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்கள்.